சென்னை அமிராமபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். சொல்ல முடியாது யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு சொல்ல முடியாது. வாய்ப்பு அவருக்கு வரும். இல்ல இன்னைக்கு சந்திப்புல என்ன பேசப்பட்டது? முகுந்தன் வந்தாப்புல முகுந்தனை மையப்படுத்தி தான் இயங்குது இந்த உட்கட்சி விவகாரம். வந்தாரு, தாத்தாவை பார்த்தாரு, போனாரு. மீண்டும் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? கொஞ்சம் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயா, ஆதித்ய குருமூர்த்தி சந்திப்புக்கு பிறகு உங்களோட அடுத்தடுத்து பல மாற்றங்கள் இருக்குது. சென்னை பயணம், அடுத்தடுத்து சந்திப்பு இருக்குது. அது ஏதாவது நோக்கி எதை நோக்கி பயணிக்கிறது? அரசியல் என்பது நீண்ட நெடிய பயணம். அரசியல் என்பது அதுல அப்பப்போ நடக்கும். அவரை குருமூர்த்தி சந்திப்பு அதிமுகவை நோக்கி பயணிக்கிறார். சும்மா 13 ஆண்டுகள் மகாபலிபுரம் மாநாடு வெற்றி நினைக்கிறீங்களா? நான் மிகவும் பாவப்படுகிறேன். கடும் வெயில் பார்த்து கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. இப்போ நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை. அது மட்டுமில்லை, நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். அது இன்னும் பழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை அதை மூலத்தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம். இது வரைக்கும் ஒரு 35 வியாழக்கிழமை சந்தித்திருக்கு தயாராக தோட்டத்திலே. நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க, எங்கே போனாலும் துரத்துறீங்க. அதில் இன்னொரு செய்தி, இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் 95 கேட்டேன். அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சர் இருந்தார் கலைஞர். அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர், அதாவது மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் 92 வயசு. 92 வயசுல the oldest elected government. உங்களுக்கு என்ன செய்தி, நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா, தோட்டத்தில் வந்து வருமானது
தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க 2024 அலையன்ஸ்ல இருந்தவர். என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மீது வந்து மோடி மரியாதைக்குரியவரா பாக்குற வேலூர்ல உங்களுக்கு சால்வெல்லாம் போட்டி கட்டி பிடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க. அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க? அமித்ஷாவுக்கு எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர் பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தார். இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்கள் அவரை வளர்த்துறீங்களா? நாங்கள் வளர்த்துறேன், நீங்களும் சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. எப்பொழுதும் சோர்வு வராது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும், அவங்க வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில். 2004 மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சீங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறது. அது 20 ஆண்டுகளாக இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியா ஓட்டு போடல. இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க. மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க. இதன் மூலமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார்? நீங்க ஏதோ யார்கிட்ட குதுகுசன் பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு. எதுக்கு அவருக்கு இந்த வயசுலன்னு நீங்க யார்கிட்ட குதுகுசன் பேசுற மாதிரி ஒரு செய்தி. அதுக்காக தமிழ்நாட்டுல இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக இதோட நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்கு? கூட்டணி சக்தி எல்லாம் கூட்டணி யாரோடு எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியோ ஒரு 2 மாதம் 3 மாதத்துல அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இல்ல மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில கூட்டணி? மத்தியில் ஆட்சி அமைஞ்சாச்சு. இல்ல கூட்டணியில மாநிலத்தில் தான் இப்போ நடக்குது. கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லணும். உங்க ஆலோசனை கேட்டுக்கிறது சார். இப்போ விஜய் வந்து புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு. இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்றது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? கட்சி யாருன்னா சொல்லலாம். இப்போ அவர் தொடங்கியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம், நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எந்த கூட்டணிக்கு போகிறார், அதை எப்படின்றது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம் ஒரு படிப்பு இருக்கிறதுன்னு தெரியாது. நான் அப்போ படிச்சுட்டு இருப்பேன் டாக்டர் இதெல்லாம். 2006 18 எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது. கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க சப்போர்ட்டா தான் ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு சூழல் இருக்கு. அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவல்ல இருக்கு, வரிசையில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்க மீண்டும் கொண்டு வர போறீங்க? இறங்கி வர்றதை ஏற்றணும், பலமாகணும் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம். அது அந்த வேலை வந்துட்டு இருக்கு. பலமாகும்.
குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. குடும்ப உறுப்பினர் பல டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டே இல்லை ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் போகணும். டாக்டர் செங்கட்டு வேறு உங்களுடைய நீண்ட கால நண்பர் குருமூர்த்தி அவங்க சென்னை வந்திருக்கீங்க. சென்னையில எதுவும் சந்திச்சிங்களா? ஏதாவது சொன்னாரா? சென்னையில சந்திச்சிங்களா? தைலாபுரம் தோட்டத்துல தைலாபுரத்துக்கு வந்தாரு. அங்கேயும் சந்திச்சோம். இங்கே வந்தாரு. இங்கேயே சார் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்துல சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? இப்ப அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல் கருத்து அது தலைவா குட்டி குட்டி என்ன குட்டி சொல்லக்கூடாது. சில மக்கள் எதிர்பார்க்கறாங்க பெரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.